ஓம் நமோ நாராயணாய. இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனலில் மிக முக்கியமான ஒரு பதிவு எடுத்துட்டு வந்திருக்கேன் மக்களே. பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ள போயிடலாம். இதில் தெரியும் படத்தில் காலணிகளுக்கு பூ வைத்து உள்ள காரணம் உங்களுக்கு தெரியுமா? ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்டுள்ள பெரிய பெருமாள் அணிந்து கொண்டு தேய்மானத்திற்கு பின் கழட்டி வைக்கப்பட்டு ஸ்ரீரங்கம் திருக்கொட்டாரம் என்னுமிடத்தில் தூணில் மாட்டி வைக்கப்படும். புதிய பாதணிகள் செய்ய தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள பிரத்யோக பாதணிகள் அரங்கனுக்காக செய்பவர்கள் இருக்கின்றார்கள். வலது பாதணி ஒருவரிடமும் இடது பாதணி மற்றொருவரிடமும் செய்ய கொடுப்பார்கள். இருவரும் ஒரே ஊரில் இல்லாமல் வெவ்வேறு ஊர்களில் இருப்பார்கள். பாதணிகள் தனித்தனியாக செய்வார்கள். 48 நாட்கள் உணவு கட்டுப்பாடு இருந்து விரதம் மேற்கொண்டு பாதணிகளை செய்வார்கள். இவைகள் 6 மாதத்திற்கு ஒரு முறை செய்ய வேண்டும். இவர்கள் பாதணிகளை கொண்டு வந்து அரங்கனுக்கு சமர்ப்பிக்கும் போது கோவில் மரியாதையை செய்வார்கள். பழைய பாதணிகளை அரங்கன் திருவடிகளை விட்டு கழட்டிவிட்டு புதிய பாதணிகளை மாற்றி விடுவார்கள். அதிசயமான விஷயம் என்னவென்றால், திருவடிகளை விட்டு எடுத்துள்ள பழைய பாதணிகளில் 2லும் பாத பகுதியில் தேய்மானம் இருக்கும். இவ்வாறு மாற்றியுள்ள தேய்மானம் அடைந்த அரங்கன் பாதணிகள் தான் இங்கு நீங்கள் பார்ப்பது. ஸ்ரீரங்கம் கோவில் சென்றால் யார் வேண்டுமானாலும் இந்த அரங்கன் அணிந்து தேய்மானம் கண்டுள்ள பழைய பாதணிகளை கண்ணில் ஒற்றிக்கொள்ளலாம். இதை பார்ப்பதே கோடி புண்ணியம். ரங்கா ரங்கா ரங்கா. ஜெய் ஸ்ரீராம். சர்வ கிருஷ்ணார்ப்பணம். ஓம் நமோ நாராயணாய. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.